Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல CSR net mathematics prepare பண்றவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு வீடியோலயும் நான் வந்து CSR net எப்படி கிளியர் பண்றது, அதுக்கு நீங்க என்ன மாதிரி எஃபோர்ட் எடுக்கணும் அப்படிங்கறது விஷயமா தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு Telegram group, WhatsApp channel, Insta account லிங்க் கொடுத்திருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம கூட டிராவல் பண்ணீங்கன்னா நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். CSR நெட் மேத்தமெட்டிக்ஸ் அது வந்து ஒரு குதிரை கொம்பாவே தான் இருக்குது. குதிரை கொம்புன்னா உங்களுக்கு புரியுது இல்லையா? இல்லாத ஒன்று கற்பனை பண்ணுறது அளவுக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, CSR நெட்டோடைய பாசிங் பர்சன்டேஜ் என்ன? CSR நெட்டோடைய பாசிங் பர்சன்டேஜ் வந்து 2 to 4% தான். 100க்கு 2 பேர் தான் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, பாஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற அளவில் தான் நம்மளுடைய ரிசல்ட் இருக்குது. அப்போது 2 to 4% தான் பாஸ் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்தால் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும். இதுக்காக நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பியூர் மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ்னு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பியூர் மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம்னா, இதில் வந்து ரியல் அனாலிசிஸ், எஸ்பெஷலி லீனியர் அல்ஜிப்ரா, இதுக்கு அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், இது வந்து செகண்டரி பார்ட்டாக வச்சுக்கலாம். அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ODE, PDE, calculus of variations, integral equations. சரியா? இப்படி பார்த்துட்டோம்னா இப்போ லீனியர் அல்ஜிப்ராவும் இதுவும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு 110 மார்க்கு மினிமம் வரும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 50 மார்க் வரும். இதெல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கிரவுன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரல் ஆப்டிடியூடு. நம்மளுக்கு செக்ஷன் 7 15 கொஸ்டின் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு 30 மார்க் இருக்குது. இதில் வந்து எனக்கு ரியல் அனாலிசிஸ் கஷ்டம், லீனியர் அல்ஜிப்ரா கஷ்டம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இது வந்து கடைசி சாய்ஸாக தான் நான் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவையும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸையும் வச்சுருக்கேன். நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு படித்தா கூட நம்மளால் இதை கிளியர் பண்ண முடியும். ஆனால் அதுக்கான எஃபர்ட் வந்து மிக கடுமையாக இருக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் அனாலிசிஸ், லீனியர் அல்ஜிப்ராவில் 110 மார்க் இருக்குது. இதில் நீங்கள் நிறைய நான் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து உண்மையிலே சொல்ல போனால் அன்லிமிட்டடாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது டீட்டெயில்டு லெக்சர்ஸ், ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஒரு 100 ப்ராப்ளம், 150 ப்ராப்ளம், ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுக்கறது. இவ்வளோ கொடுத்ததுக்கு பிறகும் நீங்கள் ஓனாக உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த ரியல் அனாலிசிஸ், லீனியர் அல்ஜிப்ராவில் நல்லா ஷைன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கே ODE, PDE, calculus of variation இதுலேயும் டீட்டெயில்டு லெக்சர்ஸ் வித் 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன். அது போக நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் வரைக்கும் டெய்லி லைவ் செஷன் கொடுக்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓன் கெப்பாசிட்டி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து சக்ஸஸ் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகுது. நீங்கள் எவ்வளோ பெரிய கோச்சிங் சென்டரில் படித்தாலும், இப்போ நீட்டு, JEE அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்மளுடைய கோச்சிங்ஸ், நம்மளுடைய CSR நெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் அதிகம் பெர்சன்டேஜ் இல்லை. அப்போது JEE இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கோச்சிங் சென்டர்ஸில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம், எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, எவ்வளோ பாஸ் ஆகுறாங்க எல்லாத்தையும் சொல்லும்போது கவனிச்சிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த UPSCக்கும் TNPSCக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, நீட்டு, JEEக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓவரால் இது என்னுடைய கணிப்பு தான், தவறாக கூட இருக்கலாம். JEE போன வாரம் ரிசல்ட் வந்திருக்கு. கீழே இருந்து 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு வந்து முன்னேறின மாநிலம், பீகார் வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கின மாநிலம். பீகாரில் 900 பேர் பாஸ் ஆகிருக்காங்க. பீகாரில் 900 பேர் பாஸ் ஆகிருக்காங்க JEE அட்வான்ஸ்டு. தமிழ்நாட்டிலேருந்து 240 பேர் 250 பேரோ தான் பாஸ் ஆகிருக்காங்க.
இப்போ ஓவராலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுல மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ஸ்டேட்டு பின்தங்கி இருக்குது அப்படிங்கிறத நாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வேறு வழியே இல்லை, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் சும்மா மனப்படமாக படித்து பரிச்சு எழுதுனா பாஸு நிறையா மார்க்கு அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் எந்த இடத்துலையுமே கை கொடுக்காது. நம்மளுடைய கேரியரை டெவலப் பண்ணுறதுக்கு அது யூஸே ஆகாது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும், அது எஸ்பெஷலி சிஎஸ்சிஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும், நீங்கள் ஓனாக திங்க் பண்ணி எந்த அளவுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டு ஃபிக்ஸ் ஆகும். அப்போ எனக்கு நல்ல மனப்பாடமாக ஸ்ட்ரெயிட் அண்ட் ட்ரூ எரிஷன் லெமன் கொடுத்தா ஜம்முன்னு எழுதிடுவேன், ஸ்ட்ரெயிட் அண்ட் ட்ரூ டிக்கன் ஆஃப் தியரன் கொடுத்தா எழுதிடுவேன், ஸ்ட்ரெயிட் அண்ட் ட்ரூ சைலஸ் தியரன் கொடுத்தா அதை வச்சு எந்த பிரயோஜனமுமே இல்லை. அதனால நம்மளுக்கு எந்த பயனுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய ப்ராப்ளம் போட 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 நம்மளுக்கு அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா ஃபெமிலியர் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால் போட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தயாராகுவோம். அதான் முக்கியம். நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அதாவது எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் இதை என்னால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கணும். அதாவது நான் 150 ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுத்தேன்னா இந்த 150ஐயும் ஒர்க் பண்ணால் தானே உங்களுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். 450 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ஓரமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் எங்கே போய் பாஸ் ஆகுறது இல்லையா? அதனால் ரொம்ப ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும். ஒரு 8 months 8 to 10 months டைம், மினிமம் 5 hours, அவரவர் கெப்பாசிட்டியை பொறுத்தது. மினிமம் 5 hours, மேக்ஸிமம் 10 hours ப்ரிப்பேர் பண்ணினீங்க மட்டும்தான் இந்த சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸை உங்களால் கிளியர் பண்ண முடியும். இது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் இதுதான் உண்மை. இப்படி பண்ணால் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். ஏன்னா திரும்ப திரும்ப ஒவ்வொரு தடவையும் சொல்லக்கூடியது தான், சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு யூபிஎஸ்சி, ஐஏஎஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதுக்கும் இதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்காது கொஸ்டினில். யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸை விட சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் லெவல் ஹையர் லெவலாக தான் இருக்குமே ஒழிய அதை விட குறைஞ்சதாக இருக்காது. அப்போது ஒரு ஐஏஎஸ் எழுதுகிறவங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒரு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து நாம் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமா, அந்த அளவுக்கு நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, நாம் அப்படி எஃபர்ட் எடுப்போமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சாங்கன்னா தான் நீங்கள் இதை கிளியர் பண்ண முடியாதாங்கிற முடிவை நீங்களே எடுக்க முடியும். அப்படின்னா தான் கிளியர் பண்ண முடியும். அந்த எஃபர்ட் யார் போடுறாங்களோ அவங்களால மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். பார்த்தீங்களா, பாசிங் பர்சன்டேஜ் வெறும் 2 to 4%. 100க்கு 2 பேர் 3 பேர் தான் அந்த எஃபர்ட்டை எடுப்பாங்க. அப்படி எடுத்தால் மட்டும்தான் கிளியர் ஆகும். நல்லா படிச்சுட்டே இருப்பாங்க, எந்த இடத்துல படிப்பை ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பர்சனல் ப்ராப்ளம் வாங்க, அதுவாங்க இதுவாங்க, செகண்டு கன்சீவ் ஆகிட்டேமா, காரணமே இல்லாமல் பாதியில் போட்டுட்டு போவாங்க. இப்படியெல்லாம் ஆகுனா நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. நம்ம ஜாயின் பண்ணுற அன்னையிலேருந்து 8 to 10 months விகரஸாக வேறு சிந்தனையே இல்லாமல் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுற பிள்ளைங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். ஜேஇஇ மெயின்ஸ் அட்வான்ஸ்டு ப்ரிப்பேர் பண்ணுற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க என்ன லெவலில் படிக்கிறாங்களோ அதே லெவலில் சிஎஸ்சிஆர் நீட்டுக்கு படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அதர்வைஸ் கிளியர் பண்ணவே முடியாது. மிக 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 கடுமையான ஒரு எஃபர்ட் எடுப்பீங்கன்னா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அப்படிலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மக்கிட்ட சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. கிளாஸஸ் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும், கான்செப்ட்ஸை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கண்டினியூவஸாக ஒரு 10 to 12 years கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் வரைக்கும் ஒரு 50 days டெய்லி லைவ் செஷன் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன்.
போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் CSIR நெட் மேத்தமெட்டிக்ஸுக்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். CSIR நெட் மேத்தமெட்டிக்ஸ், PG, TRB, IIT ஜாம், கேட் எல்லாருக்கும் ஆன்லைன் மோடில் கிளாஸ் இருக்குது. ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன கோர்ஸுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். கிளாஸில் ஜாயின் பண்ணுவீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்.